Hello students, welcome to online class with Thema. 11th Maths 3rd chapter Trigonometry, exercise 3.1 11th sum. If cosecant theta minus sin theta equal to a cube and secant theta minus cos theta equal to b cube, then prove that a square b square into a square plus b square equal to 1. What is given here? Solution. A cube equal to given போட்டுக்கோங்க a cube equal to cosecant theta minus அடுத்தது b cube போலாம் first இதை பண்ணலாம் cosecant theta minus sin theta. So therefore a cube என்ன a cube equal to cosecant theta எப்படி எழுதலாம் 1 by sin theta minus sin theta. So இதுக்கு LCM எடுங்க 1 minus இது LCM எடுக்கும்போது sin square theta divided by sin theta. What is 1 minus sin square theta is cos square theta. So cos square theta divided by sin theta. இது என்ன a cube. A cube equal to cos square theta divided by sin theta. So இதிலிருந்து a என்ன? This implies a equal to a cube இது a என்னும்போது cos square theta divided by sin theta the whole power 1 by 3. ஓகே இப்போ இது ஏ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். வாட் இஸ் கிவன் ஹியர் பி கியூப் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே ஸோ பி கியூப் ஈக்குவல் டு வாட் சீக்கன் தீட்டா அகெயின் கேன் பி ரிட்டன் அஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. திஸ் இம்ப்ளைஸ் இது எல்சிஎம் எடுங்க 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே தெரியும்ல எல்சிஎம் இது 1 இருக்கிறதா மீனிங். இப்போ இங்கே காஸ் தீட்டா இல்லை, ஸோ மல்டிப்ளை சேம் திங் வித் த நியூமரேட்டர். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே டு காஸ் தீட்டா அதே நியூமரேட்டர். ஸோ காஸ் தீட்டா. வாட் இஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இது வந்து பி கியூப். ஸோ பி கியூப் ஈக்குவல் டு வாட் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இதுலேருந்து பி என்ன பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா த ஹோல் பவர் 1 by 3. ஸோ இது ஏ இது பி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம். என்ன கேட்டிருக்காங்க ப்ரூவ் தட் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போது இதை ப்ரூவ் பண்ணோம். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 1ன்னு பண்ணோம். எல்ஹெச்எஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே ஸோ இப்போ ஏ என்ன காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் cos square theta divided by sin theta a square இருக்குல்ல whole power 1 by 3. இங்கே வந்து 2 ஸ்கொயர் இருக்கிறதால என்னென்னா 2 by 3ன்னு போடணும். ஓகே a is what a in cos square theta sin theta whole power 1 by 3ன்னு இருக்குது. இங்கே a ஸ்கொயர்னு வர்றதால 2 by 3 into b என்ன sin square theta divided by cos theta whole power 2 by 3. அகெயின் இங்கே என்ன பண்ணுங்க ஏ ஸ்கொயர் என்ன வரும் ஏ என்ன காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா அகெயின் 2 by 3 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே இன்ட்டு வந்தது, இங்கே ப்ளஸ். பி என்ன அதே தான் இது சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 2 by 3. க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போது இதை செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும் காஸ் பவர் 4 by 3 தீட்டா டிவைடட் பை சைன் 2 by 3 தீட்டா இன்ட்டு சைன் பவர் 4 by 3 தீட்டா டிவைடட் பை காஸ் 2 by 3 தீட்டா. ஓகே செப்பரேட்டாக எழுதிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் செப்பரேட்டாக எழுதுனா என்ன வரும் காஸ் பவர் 4 by 3 தீட்டா டிவைடட் பை sin 2 by 3 theta plus இங்கே செப்பரேட்டாக எழுதும்போது sin power 4 by 3 theta divided by cos 2 by 3 theta. close the bracket. இப்போ இதை எப்படி எழுதலான்னா cos 4 by 3 into இங்கே என்ன இருக்குது cos 4 by 3 இங்கே 2 by 3 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலான்னா cos பவர் இப்படி இருக்கும்போது என்ன எழுதுவோம் 4 by 3 minus 2 by 3 thetaன்னு எழுதுவோம். இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் வரும்போது மைனஸ் ஆகிடும் பவர்ஸ் இன்டூ சைன் 4 by 3 இது நியூமரேட்டரில் வரும்போது minus 2 by 3 தீட்டா. புரியுதா இப்போது இன்டூ இப்போ இங்கே என்ன எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் சைன் பவர் 2 by 3 தீட்டா காஸ் 2 by 3 தீட்டா. அப்போ இங்கே என்ன இருக்குது
காஸ் 4/3 தீட்டா இன்ட்டு இது இங்கே வரும் எல்சிஎம் எடுக்கும்போது. ஏன்னா இங்கே காஸ் 2/3 தீட்டா இல்லாதால இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் திங் வித் நியூமரேட்டர் காஸ் 2/3 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4/3 தீட்டா, இது இங்கே நியூமரேட்டரில் வரும் இன்ட்டு சைன் 2/3 தீட்டா. புரியுதா? இது எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே என்ன இல்லை, காஸ் 2/3 தீட்டா இல்லை. ஸோ அதே நியூமரேட்டரில் பண்ணுறோம். இங்கே சைன் 4/3 தீட்டா, இந்த சைன் 2/3 தீட்டா இல்லை. ஸோ இதை நியூமரேட்டரில் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது இல்லை, சைன் 2/3 தீட்டா. இப்போ இங்கே என்ன வரும், காஸ் 4 - 2 2/3 தீட்டா இன்ட்டு சைன் 2/3 தீட்டா. ஓகே, 4 - 2 டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது இதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மைனஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு இது என்ன 4/3 இன்ட்டு 2/3. ஸோ 4 இது இந்த பவர்ஸ் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். டினாமினேட்டரில் இருந்தால் நியூமரேட்டர் போகும்போது ப்ளஸ் ஆகும். இங்கே இன்டூவில் இருக்கும்போது இது லாகு ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ என்ன வரும்னா காஸ் 4 + 2/3 6/3 வரும் ப்ளஸ் sin 6/3 theta. ஓகே, டிவைடட் பை இது இங்கே sin 2/3 theta cos 2/3 theta. Close the bracket. This 2 will get cancelled. அப்போ என்ன வரும், அகெயின் இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், cos equal to this implies cos square theta plus sin square theta. இதுவும் கேன்சல் பண்ணால் sin square theta equal to 1. புரியுதா? ஸோ LHS equal to RHS. This implies போட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், a² b² a+² இங்கே என்ன பண்ணுறோம், அப்படியே 2 ஸ்கொயர் தனித்தனியாக எழுதிக்கிறோம். 4/3 இங்கே 2/3. ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கும்போது எப்பவுமே லாகில் நியூமரேட்டரில் வரும்போது மைனஸில் ஆகிடும். இங்கே என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பவர்ஸ் என்ன பண்ணுவோம்னா சேம் டினாமினேட்டர் இருக்கும்போது 4 + 2/3 6/3 ஆகிடும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இது சப்ராக்ட் பண்ணும்போது 2/3. இதுவும் கேன்சல் ஆகிட்டு காஸ் இது அகெயின் கேன்சல் பண்ணால் 2. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ். அதான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு AQ கொடுத்தாங்க, அதுலேருந்து ஏவுடைய வேல்யூவும் பியோடைய வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.